Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மூணு DAC-ஆன கம்பேரிசன் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி இந்த மூணு DAC கூட நான் யூஸ் பண்ற DACs வந்து பாத்தீங்கன்னா DD-i5 ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று இந்த DAC அண்ட் KZ-AM01 DAC இந்த ரெண்டு DAC-ஓட வந்து கம்பேர் பண்ண போறோம். ஏன்னா இந்த மூணு DAC வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees பிரைஸ்ல வந்து கிடைச்சிரும். பட் இதெல்லாம் வந்து இப்போ KZ பாத்தீங்கன்னா 1000 rupees, இது 2000 rupees வரும். 200 rupees பட்ஜெட் உள்ள DAC-க்கும் இந்த 1000-2000 உள்ள பட்ஜெட் DAC-க்கும் என்ன டிஃபரன்ஸ், எங்கெல்லாம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூணுத்தோட பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஆம்பிரான் அண்ட் போட்ரானிக்ஸோட பேக்கேஜ் இதுதான். ஸோ இதில் போட்ரானிக்ஸில் மட்டும்தான் இன்பில்டு DAC இருக்குது, DAC சிப் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஜெப்ரானிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க CT AUX 10. ஸோ பேக்கேஜ் சிம்பிளாக தான் இருக்குது. ஜெப்ரானிக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு Type-C to 3.5 போர்ட்டுக்கான அந்த கன்வெர்ட்டர் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆம்பிரான் அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக இவங்க ஸ்டாண்டர்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24-bit 48 kHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு. போட்ரானிக்ஸில் மட்டும்தான் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ மூணுத்தோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சிம்பிளான ஒரு பேக்கேஜிங்காக தான் வந்து இருக்குது மூணுமே. ஸோ உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்லி கேபிள்ஸ் மட்டும் தான் வந்து கிடைக்கும். போட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ஆம்பிரான், அதுக்கப்புறம் ஜெப்ரானிக்ஸில் அந்த ஒயர் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் இது கூட நீங்கள் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ KZ-ல AM01 பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அந்த ஒயரோட திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த DD-i5 ஹெட்ஃபோன்ஸ் ஒன் கொலாபில் வந்து இந்த DAC இன்னுமே மோர் திக்காக வந்து இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான டெஸ்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் அண்ட் தென் நாய்ஸ். பேசிக்காக நம்ம எதுக்காக இதை வாங்குறோம், நம்ம ஃபோனில் 3.5mm இல்லைனா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்குறோம். இப்போ நீங்கள் உங்களோட IMSO இல்லை எந்த ஒரு இயர்ஃபோனும் டேரெக்டாக 3.5mm வழியாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கப்புறமா இதே 3.5mm இந்த மாதிரி ஏதாவது ஒரு DAC-ல யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது போட்ரானிக்ஸ் விட ஆம்பிரான் அண்ட் ஜெப்ரானிக்ஸில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஸோ அதாவது இப்போ நான் ஒரு 60% வால்யூமில் டேரக்ட் 3.5mm யூஸ் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா அதே 60% வால்யூமில் இந்த DAC கனெக்ட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் அந்த வால்யூம் லெவல் அண்ட் அந்த பேஸோட ரெஸ்பான்ஸ் அண்ட் அந்த ட்ரபிளில் வர அந்த வோக்கல்ஸோட கிளாரிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து தெரியும் அதே சேம் வால்யூம் லெவலில். ஸோ அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக வந்து இருக்குது ஜெப்ரானிக்ஸ் அண்ட் ஆம்பிரானில். அண்ட் அடுத்து வந்து நாய்ஸ். இப்போ நம்ம இந்த கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது சவுண்டு கேட்கும் போது எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஏதோ பொட்டுன்னு சவுண்டு வந்தாலோ இல்லை சவுண்ட் ஏதாவது திடீர்னு வேறு மாதிரி அக்ரெசிவாக மாறுது, அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு அந்த ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் மாதிரி ஆகுது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து போட்ரானிக்ஸ் பெருசாக எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை பண்ணாதுங்க. ஸோ நான் ஈவன் இந்த போட்ரானிக்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் IM-ல யூஸ் பண்ணும்போதும் பெருசாக பிரச்சனை பண்ணாது. அண்ட் அடுத்து ஜெப்ரானிக்ஸ் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எஃபெக்டும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். கேட்ட வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80-90% வால்யூம் போகும்போதும் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே எனக்கு வந்து இறைச்சல் நாய்ஸோ இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு சவுண்ட் ஆட் ஆகிறது, ஏதாவது கிராக் ஆகிற மாதிரி சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் ஃபைனலி ஆம்பிரான் ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணும்போது இப்போது இந்த ப்ரீமியம் IMஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த முன்னந்தி இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா 3 minutes 37 seconds ஒரு ட்ரம்பட் சவுண்டு வரும். ஸோ நல்லா ஒரு பீக்கில் இருக்கும் அந்த சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது அப்படியே ஒரு மாதிரி இன்னுமே இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே கிழிகிற மாதிரி இருக்குது சவுண்டு. அண்டு திடீர்னு நடுவில் பொட்டுன்னு ஏதோ ஒரு சவுண்டு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று பொட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் இதோட பில்டு குவாலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் நான் இதில் இந்த கேபிள்ஸ்லாம் வந்து பல வாட்டி இன்சர்ட் பண்ணியிருப்பேன். குறைஞ்சது 50 வாட்டியாவது பண்ணியிருப்பேன், அதிகபட்சம் 100 வாட்டி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ளக்கில் வந்து நம்ம கேபிள் இன்சர்ட் பண்ணி ஸோ இது ஆக்சுவலாக வெளியிலே வந்துடுச்சு. அந்த ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. நம்ம இன்சர்ட் பண்ணும் போது என்னன்னா இப்படி நான் இன்சர்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுது. ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனால் இது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் பாதி உள்ளே போயிருக்காது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில டைம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இது ஃபுல்லாகவே லூசன் ஆனதுக்கப்புறமா ஸோ இது ஃபுல்லாக உள்ளே தள்ளினேன். அண்டு ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறமும் பெருசாக வந்து அந்த கிராக் சவுண்ட்லாம் வந்து வரல. ஆனால் ஒரே ஒரு வாட்டி மட்டும் மைல்டாக வந்தது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் நாய்ஸ் வைஸ் எனக்கு ஆம்பிரான் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் சில டைம் எப்பயாவது ஒரு ரேர் கண்டிஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சவுண்ட் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜெப்ரானிக்ஸில் நான் யூஸ் பண்ண எந்த ஒரு இதுலேயும் அதே மாதிரி தான் 50 வாட்டி மேலே ஸோ நம்ம எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணதில் போட்ரானிக்ஸில் அண்ட் ஜெப்ரானிக்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா வரல. போட்ரானிக்ஸில் பெருசாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்காது எக்ஸ்ட்ராவாக. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு IM-ஓ இல்லை இயர்ஃபோனோ யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வால்யூம் பத்தலை, நான் இந்த DAC யூஸ் பண்ண எனக்கு இன்னும் அதிகமாக வால்யூம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போட்ரானிக்ஸில் பெருசாக அந்த வால்யூம்
ஹியூஜாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஜெப்ரானிக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 20% அண்ட் 30%க்கு அந்த ஒரு எஃபெக்ட் இம்ப்ரூவ் ஆகிறத கொஞ்சம் நீங்கள் ரியல் டைம்லேயே அதை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் சவுண்ட் சிக்னேச்சர்லாம் நம்ம டேக்கை பொறுத்து கிடையாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஐஎம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நான் இந்த டான்ஸோ வேனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ளஸ் ஸ்லைட் அண்ட் ஒரு பிரைட் சவுண்டிங் இருக்கும். அப்போ நான் இந்த டேக் எது யூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த ஐஎம்மோட சவுண்டிங் எப்படி இருக்குமோ அதுபடி தான் வந்து இருக்கும். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது அந்த டேக்கை பொறுத்து இருக்குது. டேக் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணும் நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெப் டேக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ட்ரபிள் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது அப்படின்றதுனால இந்த ஜெப் டேக் யூஸ் பண்ணும்போது இன்னும் அந்த ஏரினஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே நல்லா பண்ணும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த இஎம்ஸ் வந்து EPC-Q1 Proல ஸோ இதோட அந்த சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேலன்ஸ்டு. ஸோ இதில் மிட்ஸ் டு பேஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் ட்ரபிள் விட. அப்போ இதே நான் ஜெப்டாக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு பேஸ் போர்ஷனை இது இன்னுமே கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே அந்த மிட்ஸ் போர்ஷனை இன்னுமே வந்து பெட்டர் பண்ணி கொடுக்கும். அண்ட் பட் இந்த டேக் போட்ரானிக்ஸ் டேக் யூஸ் பண்ணும்போது இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜெப்ரானிக்ஸ் அண்ட் ஆம்ப்ரன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஆம்ப்ரனில் மட்டும் என்னன்னா எனக்கு இந்த பில்டு குவாலிட்டி அண்ட் திடீர்னு ஒரு சில டைமில் எனக்கு அந்த ஒரு எரர் நாய்ஸ் மாதிரி வந்தது. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது. ஜெப்ரானிக்ஸ் கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த 3 டேக்குமே இப்போ 200 rupees அரௌண்டு. ஸோ இப்போ இது தவிர்த்து இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது 1000 ரூபாய் 1500 சம்திங் வரும், இது 2000 சம்திங் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கினா ஒர்த்தா இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர். ஸோ இப்போ டேரெக்டாக இதை வந்து 3.5mm நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் வால்யூம் வந்து ஒரு 10-20% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் இதில். அதே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறோம் சேம் அதே 60% வால்யூமில் பார்க்கும்போது கண்டிப்பாக 30-40% வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வால்யூம் பர்சன்டேஜ் வந்து இன்னுமே எஃபெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பவர் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு பவர் அதிகமாக இருக்கிறனால ரெண்டாவதாக வந்து உங்களுக்கு சவுண்டிங்கில் நல்லா ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நம்ம சவுண்ட் சிக்னேச்சர் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐஎம் வந்து பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், மிட்ஸ் நல்லா இருக்கும்னா இதையே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஸோ அதை வந்து இந்த டேக்ஸ் விட இந்த டேக்ஸ் இன்னும் எஃபெக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த சாங்கில் வந்து இப்போ தீக்குருவி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட் to 25 செகண்டில் அந்த ஒரு சப் பேஸில் வந்து ஒரு மைல்டான அந்த ஒரு ட்ரம் பீட்ஸ் சவுண்ட்ஸ் வரும். ஆனால் அந்த பீட் சவுண்ட்ஸ் உங்களுக்கு த்ரூ த சாங் அங்கங்கே வந்துட்டு தான் போகும். அது மைல்டாக வரும். அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் நம்ம யூஸ் பண்ணி இந்த டேக் யூஸ் பண்ணி கேட்கறத விட இந்த டேக்கு அண்ட் இந்த டேக் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அதோட எஃபெக்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் ட்ரபிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரினஸ் இப்போ ஒரு சிங்கர் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எதிரொலிக்கிற சவுண்ட்லாம் வரும் சாங்ஸில். ஸோ அந்த சவுண்ட்ஸும் வந்து உங்களுக்கு இதில் அந்த எதிரொலிக்கிற மாதிரி வர சவுண்ட்ஸும் இதில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ட்ரபிளுக்கு மேலே வர அந்த ஏரினஸ் அந்த மாதிரி சில எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் மூணாவது வந்து அந்த ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க, அதாவது உச்சரிப்பு. ஸோ நீங்கள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அந்த ஏற்றி இறக்கி பாடுறது, எந்தெந்த இடத்துலலாம் ஒரு அழுத்தம் கொடுத்து பாடணும், ஸோ இதெல்லாம் மிட்ரேஞ்ச் போர்ஷனில் வந்து கவர் ஆகும். அந்த மாதிரி விஷயம் அந்த நுணுக்கமான விஷயம்லாம் வந்து இந்த டேக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியும். நீங்கள் வோக்கல்ஸோட அந்த லிரிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கேட்கும் போது அது ஜஸ்ட் லைக் தட் நார்மலாக கடந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் கேட்கும் போது ஒரு லிரிக்ஸுக்கு எங்கெங்கெல்லாம் அழுத்தம் இருக்கணும், எங்கே சாஃப்டாக பாடணும், எங்கே வந்து ஒரு ஹைலைட்டாக ஒரு வார்த்தையை வந்து உச்சரிப்பு இருக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே இதில் வந்து இன்னுமே ஈஸியாக உங்களால் உணர முடியும். ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த சாங்கில் இருக்கும். ஆனால் நம்ம உணர மாட்டோம், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஆனால் இதை கேட்கும் போது நம்மளுக்கு அந்த கவனிப்பு வந்து நம்மளுக்கு கொண்டு வரும். அண்ட் அடுத்த டிஃப்ரென்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த 200 டேக்குக்கும் இந்த டேக் யூஸ் பண்ணும்போதும் ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக அந்தந்த ஐஎம்ஸ் பொறுத்து தான். ஸோ இப்போ நம்ம டேக் யூஸ் பண்ணுறதுனால சவுண்ட் ஸ்டேஜ் அப்படியே இப்போ ஒரு க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜோ ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜாக மாற்றிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் என்னென்னா உங்களுக்கு சவுண்ட் செப்பரேஷன் கொஞ்சம் பெட்டராக வந்து தெரியும் கொஞ்சம் ஹை டேக் இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு இமேஜிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது சவுண்ட்ஸ் எங்கெங்கே இருந்தெல்லாம் வருது அப்படின்றது இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டராக தெளிவாக வந்து இருக்கும். மேபி வோக்கல்ஸ் வேணால் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு சென்டர் ஸ்டேஜ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். பட் சவுண்ட் ஸ்டேஜ் கண்டிப்பாக நம்ம உங்களோட ஐஎம்ஸில் சவுண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் ஆனால் சவுண்ட் செப்பரேஷனில் கண்டிப்பாக இந்த டேக்குக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் அடுத்து கனெக்டிவிட்டி வைஸ் இந்த 3 டேக்குமே வந்து நீங்கள் ஃபோன்ஸ் வைஸ் எதில் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் OnePlus ஃபோன்லலாம் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்சர்ட் பண்ணோன்னே டக்குன்னு ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து காமிச்சிடும். ஸோ இந்த 3 டேக்குமே வந்து இதை டக்குன்னு காமிச்சிடும். பட் ஆனால் ஒரு சில ஃபோன்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஓடிஜி கனெக்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரியல்மி நார்சோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இப்போ நான் இப்போ ஜெப்ரானிக்ஸ் டேக் கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டலை. அண்டு போட்ரானிக்ஸ் டேக் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டலை. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே ஓடிஜி கனெக்ஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எந்த டேக் யூஸ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு டக்குன்னு அதுவே வந்து காமிக்கும். ஸோ ஹெட்ஃபோன் சிம்பிள் காமிக்குது. ஆம்பிரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ ஃபோன்ஸில் நான் யூஸ் பண்ணதில் அண்ட் ரெட்மி ஃபோன்ஸ்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெட்மி ஃபோன்லேயே இதே மாதிரி அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி கனெக்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த 200 rupees டேக் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் ஆகும். சாம்சங் ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஃபோன்ஸ் பற்றி எனக்கு தெரியல. மோஸ்ட்லி ரெட்மி யூஸ் பண்ணியிருக்க ரியல்மி, ஒன் ப்ளஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த டேக் வந்து நீங்கள் லேப்டாப்பு, பிசிலாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிசியில் கனெக்ட் பண்ண இந்த 3 டேக்குமே 3 டேக்கில் எனக்கு போட்ரானிக்ஸும் ஜெப்ரானிக்ஸும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக கனெக்ட் ஆகுது, இந்த 3 டேக்குமே கனெக்ட் ஆகுது. போட்ரானிக்ஸும் ஜெப்ரானிக்ஸும் ரொம்ப வந்து செட் ஆகலை. அதாவது ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ப்ளே பாஸ்ன்ற மாதிரி ஆகுது. சாங்ஸ் விட்டு கேட்குது. அதாவது கேட்கவே முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது போட்ரானிக்ஸும் ஜெப்ரானிக்ஸும். அண்டு ஆம்பிரனில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. கேட்குது, சவுண்ட்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியுது. நான் வந்து பிசியோட டெஸ்க்டாப் ஸ்பீக்கரில் தான் வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. பட் என்னென்னா அந்தளவுக்கு லவுடாக வந்து கிடையாது. ஆம்பிரனில் கனெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபுல் வால்யூம் வைக்கும் போதும் நார்மலாக கேட்குது. ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் அந்த பேக்ரவுண்டில் வர பேஸில் வர சவுண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது. பட் இந்த KC-AM01 DDI5 ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே உங்களோட அந்த விண்டோஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபை ஹெட்ஃபோன் வந்து காட்டும். DDI5க்கு ஹெட்ஃபோன் ஜோன் DDI5னே காட்டும். இதுக்கு KCக்கு வந்து ஹைஃபை ஹெட்செட்டுன்னு காட்டும். ஸோ இதுக்கெல்லாம் நார்மலாக வந்து USB ஆடியோ அப்படின்ற மாதிரி வந்து காட்டும் நீங்கள் சவுண்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கால்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த DDI5 ஹெட்ஃபோன் ஜோன் டேக்கு, ஆம்பிரன், போட்ரானிக்ஸு, ஜெப்ரானிக்ஸு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருந்தது. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்கு கேட்டது. விட்டு எதுவும் கேட்கல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் நார்மலாக ஒரிஜினலாக நான் வந்து இந்த இயர்ஃபோனை டேரெக்டாக ஃபோனில் வச்சு கேட்கும் போது எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டியும் அந்த வால்யூம் லெவல், என்னோடய வாய்ஸோட வால்யூம் லெவலும் அதிகமாக இருந்து இந்த 4த்துலேயும். அண்டு KC-AM01 இந்த டேக்கில் மட்டும் என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் இந்த 4த்தை விட இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்தது. அண்ட் இந்த 5 டேக்லுமே வந்து உங்களுக்கு அந்த மைக் பாஸ் த்ரூ ஃபீச்சர் இருக்குது. அதனால் இந்த எல்லா டேக்ஸ் கனெக்டடில் இருக்கும் போதும் நீங்கள் மியூசிக் கேட்டுட்ருக்கீங்க, நடுவில் கால் வருதுன்னா டேரெக்டாகவே கால் பேசிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்டு நான் வந்து கேமிங் டெஸ்ட் பண்ணல. மேபி கேமிங்க்கு அந்த வாய்ஸ் ஓவரோட நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த KC-AM01 என்னன்னா ஒரு சமயம் நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது அந்த மைக்ரோஃபோன் வந்து ஆக்சுவலாக காலிங்கில் இருக்கும்போது டிடெக்ட் பண்ணியிருக்காது. ஸோ பட் அப்போ என்னன்னா ஒரு சமயம் இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. மொத்தத்தில் இந்த 200 டேக் அண்ட் 2000 1000 டேக் கம்பேர் பண்ணும்போது எது ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒர்த்து தாங்க. ப்ரைஸுக்கு ஏற்ற வேல்யூ, ஸோ காசுக்கு ஏற்ற டோஸ்ன்ற மாதிரி. இந்த 3 டேக்கில் எனக்கு தெரிஞ்ச ஜெப்ரானிக்ஸ் அண்ட் போட்ரானிக்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங், ரொம்ப எஃபெக்ட் வந்து பெருசாக கொடுக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கன்வெர்ட்டர் வாங்கணும்னு நீங்கள் போட்ரானிக்ஸ் போகலாம். ஜெப்ரானிக்ஸில் ஆல்மோஸ்ட் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு IM யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. இன்னுமே வால்யூம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த டேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் IM யூஸ் பண்ணுறீங்க, அண்டர் 1000 IM யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்துக்குமே இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. பட் மேபி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் IMs வந்து இல்லை இயர்ஃபோன்ஸ் வந்து வேறு பெருசாக வாங்குவேன் அப்படின்னா ஒரு அண்டர் 5000க்குள்ளே அப்படின்னு ரேஞ்சில் போகிறீங்கன்னா KC-AM01 டேக் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் எல்லா ஒரு IM இயர்ஃபோன்ஸுக்குமே. பட் ஆனால் இது வந்து ஒரு நிறைய டிரைவர் செட்டப் உள்ள IMஸ்க்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. நான் அதை ரியல் டைம்லேயே அதை நான் ஃபீல் பண்ணேன். அண்டு DDI5 டேக் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ பெரிய ஹை அண்ட் IMஸுமே இது ரொம்பவே வந்து அந்த பவர் ரொம்ப நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 200 டேக்கை விட இந்த 1000 rupees டேக் அண்ட் இந்த 2000ல் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணோம். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.